நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 7:01 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 11:55 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு காலை 11:55 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:55 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசினியர்கள். இந்த அனுபவ அறிவு பரிமளிக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இன்று உடல்நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று கேளிக்கையில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. பெற்றோர்கள் மூலம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இடையூறு செய்வரிடம் விலகி இருப்பது நல்லது. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பயம் வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று மிகவும் அற்புதமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அனுபவ அறிவு பரிமளிக்க கொடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு புத்தாடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பரணி இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பண வரவு கேட்ட இடத்தில் கிடைக்க கொடுங்க. ஆன்மீகத்தின் நாட்டம் ஏற்படக்கூடும். இன்று வாக்குறுதியில் நிறைவேற்ற கடுமையாக உழைப்பீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கெடுத்திகை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. நிலைவில் உள்ள பணம் வரக்கூடும். கேளிக்கை வினோத நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுடைய மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். புத்தம் புதிய ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று இடையூறு செய்வரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்க செய்யுங்க. பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முக்கிய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். சின்ன சின்ன விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளாகத்தான் இருக்க கொடுங்க. அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் செய்ய வேண்டாம்.
பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும், பயம் வேண்டாம். உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அரசு தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மன நிறைவு கூடுதலாக இருக்கக்கூடுங்க. காதில் குழப்பம் இருப்பினும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். எல்லாம் சரியாகும் வரை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது மிக நல்லது. மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். நல்ல முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். முக்கிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்ன சொல்ல முடியுங்க. ரோகிணி. பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வீண் விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மிருக சிரிஷம். இன்று முடிய பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கூடுங்க. புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அரசு தொடர்பான காரியங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த நாள் நீங்க சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல செயல்கள் மூலம் நல்லது நடக்க கொடுங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். உரிய நேரத்தில் எல்லோரும் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். புதிய வீட்டிற்கு செல்வது பற்றிய முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கொஞ்சம் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். எதிலும் உற்சாகம் பிறக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் தயவு செய்து பெரிதுபடுத்த வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சீரான முன்னேற்றத்தை அடைவதுதான் சிறப்பு. நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டா வெறுப்பாக எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று பெண்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வி பற்றிய சிந்தனையை நீங்க அதிகப்படுத்துவீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அடுத்த நலனில் அக்கறையுடன் காணப்படுவீர்கள். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அதிக உழைப்பின் காரணமாக சோர்வு ஏற்படக்கூடும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பது தெளிவு வேண்டும்.
வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். என்று உங்களுக்கு எதிலும் உற்சாகம் பிறக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். புனர்பூசம் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிலுவை பணியை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். உறவுகளுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு கண்டிப்பாக மாறுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று நீங்க உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிக்க முடியும். அடுத்தோர் பிரச்சனை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். உங்களுடைய நல்ல செயலில் பரிகாசம் செய்யக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சின்னதாக நெருக்கடியில் இருக்குங்க. அளவான மூலதனம் போதுமானது. அதிக உழைப்பு வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். வாகனத்தில் நீங்க பொறுமையாக சென்று வர வேண்டும். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. இந்த மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். சுபகாரிய விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். இன்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. தன்னம்பிக்கை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவி ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் வெளிப்படக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. பெண்கள் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம், குடும்பத்தை வழிநடத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. சில இடங்களில் பார்த்து பேசுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. அமைதியுடன் காணப்படும். காதல் நீங்க சந்தோஷமாக காணப்படுவீர்கள். காதல் திருமணத்தில் போய் முடியும், கவலை வேண்டாம். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று விட்டு கொடுத்து சென்றால் காரியங்களை வச்சிருக்குங்க. தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அதிக உழைப்பை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். நல்ல சில பரிகாசம் செய்யக்கூடும். சுபகாரிய விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். பூசம் கண்டிப்பாக நீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முடிவுல தெளிவு பிறக்க கொடுங்க. விரும்பிய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடும். சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. ஆயில்யம் இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவி ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. விரும்பிய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மதிநுட்பத்துடன் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க அணுகுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சுகமான நித்திரை அமைதி இனிய கனவுகள் வரக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். எந்த ஒரு வேலையும் நீங்க கச்சிதமாக செய்ய முடியுங்க. பிள்ளைகளுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கண்டிப்பாக செய்யுங்கள், முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தந்தைக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்களுடைய வரவேண்டிய பாக்கியங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். பணம் சேரக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
நல்லதொரு சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செயல்களில் நேர்மை திறன் அதிகரிக்க கொடுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. வியாபார நோக்குடன் இன்று நீங்க அணுகுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு தாராள மனசு ஏற்பட கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று எதிலும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று அதிர்ஷ்டமான சூழலை உருவாக்கி கொள்ள கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை அவசரம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக கைகூடும், கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டு கல்வி கூட கண்டிப்பாக அமையுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டுமே. முயலுங்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவுகள் வரக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நம்பிக்கை குறைவுகளை கூட வைத்துக் கொள்வீர்கள். என்று நீங்க கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள் இருக்கும். இடுப்பு சம்பந்தப்பட்ட வழிகள் இருக்கும். அதிக நேரம் உழைக்க வேண்டாம். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பூரம். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். பிள்ளைகளால் ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கக்கூடும். நெருக்கடிகளும் இருக்கக்கூடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபையாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். என்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். செல்வ சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். வழிபாடுகளில் நம்பிக்கை ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயர கொடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தர்ப்பங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்தொழுப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்று கொஞ்சம் யதார்த்தமாக காணப்படுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு நேர்மைத்தன்மை வெளிப்பட கொடுங்க. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்களை நீங்க துடிப்புடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கும். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவருக்கு நன்மை ஏற்படக்கூடும். உடலை பற்றிய தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். இன்று நீங்க எதையோ போட்டு சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சுப விரயங்கள் வெகு லகுவாக கூடி வர கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய பணிகள் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். வெற்றிகளை கண்டிப்பாக குவிக்க முடியுங்க. வரலாறு காணாத வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயம் வேண்டாம். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மனோதைரியம் ஏற்படக்கூடும். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி இருக்கக்கூடும். நேர்மை வெளிப்படும் நான் என்ன சொல்ல முடியும். பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். சூழ்நிலை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதவிலிருந்து தட்டுங்க. ஏன் யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. காதல் கை கொடுப்பதற்கு அமைதி நிலையை நீங்க சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்க விடக்கூடும். சந்தோஷ தருணங்கள் ஏற்படக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடியணை வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுடைய விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. செயல்களில் உங்களுக்கு நேர்மை வெளிப்படக்கூடும். அளவான பணவரவு கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். அஸ்தம். கட்டிடக்கலை தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொண்டால் எல்லாம் உங்களால சாதிக்க முடியும். உணவு கட்டுப்பாடு இருப்பது எப்பொழுதும் நல்லது. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளும் ஒப்படைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். சித்திரை. உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கண்டிப்பாக கூட்டும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். இன்று உங்களுக்கு கூட்டுத் தொழில் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. பயம் வேண்டாம். துலாம் ராசினியர்கள். இன்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். சவால்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனதளவில் ஏற்பட்ட கவலை கண்டிப்பாக மாறும். செயல்பாடுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் சார்ந்த இடையூறுகளை சரி செய்வீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவரவு ஏற்படக்கூடும். நியாயமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சுப செய்திகள் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. பிள்ளைகளின் நல்ல செயலை கண்டு மன மகிழ்ச்சி அடைவீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தொல்லைகள் மறைந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். அண்டை அயலாரின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். குறுகிய தூர பயணங்களால் மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்த ஒரு பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். மிகவும் சுவாரஸ்யமாக நடந்து கொள்வீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெண்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்ளக்கூடும். கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமாக இல்லத்தில் கவனமாக பேசுங்கள். காதலை பொறுத்தவரை துலாம் ராசினியர்களுக்கு பயம் வேண்டாம். காதலில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமில்லை, கை கூடுமா கூடாதா என்ற கவலையும் இருந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. என்று நீங்க சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள்ல கண்டிப்பாக முடிவு கிடைக்கக்கூடும். சுவாதி. எண்ணற்ற நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இந்த விடை கிடைத்து விடக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். விசாகம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து காணப்படக்கூடும். கடுமையான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். கூடுதல் பணவரவு என்று இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் வெளிப்படக்கூடுங்க. பயம் வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க பணிகளை முறையாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அதனை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும்.
வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியக்கூடுங்க. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடுங்க. பொதுவான விஷயங்கள்ல தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடைய கருத்துக்களுக்கு மற்றவர்கள் ஆமோதிப்பார்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளென சொல்ல முடியுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். என்று காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயம் வேண்டாம். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் துணிச்சலுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதங்கள் உங்களை தேடி வரக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பொதுவான விஷயங்களை தனியிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் உண்டாகக்கூடும். கவலை வேண்டாம். அனுஷம் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். கால தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதும். கேட்டை சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சாதகமான சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். அண்டை அயலாரின் ஆதரவு கண்டிப்பாக பெருக கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் இருந்த குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். தொழில் வியாபாரத்தை இலக்கு நிறைவேற கால அவகாசம் தேவைப்படும். அளவான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை மட்டும் வாங்க வேண்டாம். குடும்பத்தில் கண்டிப்பாக ஒற்றுமை இருக்கும். பயப்பட வேண்டாம். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுந்து காணப்படக்கூடும். வெளிநாட்டு வேலைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வியாபாரிகள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நெடுநாட்களாக இருந்த கடன்கள் கண்டிப்பாக தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது. மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டுங்க. மனப்பதட்டம் துளி கூட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது எதுவுமில்லை. குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கும். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழ கொடுங்க. பெண்கள் இன்று யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். கூடுமானவரை பெண்கள் அமைதியை வெளிப்படுத்திக் கொள்வது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும் பட்சத்தில் பொறுமையாக இருங்கள். சந்தேக பார்வை வேண்டாம். காதலை விட்டுக் கொடுத்தால் வெற்றி இருக்கும். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். ஏதேனும் குழப்பம் இருந்தால் சரிப்படுத்திவிட முடியும். பார்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்பட கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. எல்லோருடைய விஷயங்களிலும் தலையிட வேண்டாம். உங்களுடைய வேலையில் மட்டும் தலையிடுங்கள், அது போதுங்க. உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது மிக நல்லது என்று உங்களுக்கு வாழ்க்கையில் ஆச்சரியங்கள் காத்திருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோம்பல் இருக்க கொடுங்க, அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திராடம். தனவரவு சீராக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். சோம்பேறித்தனம் வெளிப்படக்கூடும். கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோதனமாக காணப்படுவீர்கள். மனநிலையில் மாற்றத்தை நீங்கள் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாதிட வேண்டாம் என்று நீங்க தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். பய உணர்வு வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள், என்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். புதிய பணிகள் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். காலையிலே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை நீங்கள் தான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கொடுங்க. நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். ஏனோதனமாக இருந்த மனநிலை கண்டிப்பாக மாறும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உடல்நிலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வெற்றிகளை குவித்து வாழ்க்கையில் வசந்தம் வீச போகும் நாள் என்று கூட சொல்ல முடியும். குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழிலில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட கொடுங்க. பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சந்தோஷம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். புதிய நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். பயம் வேண்டாம். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். சின்னதாக பதட்டம் இருக்குங்க. எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், சிந்தியுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு என்று மாணவர்கள் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். பெற்றோர்களிடம் வாதிடம் செய்ய வேண்டாம். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பயப்பட வேண்டாம். அது மட்டுமில்லை, லட்சியங்களும் நிறைவேற கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய வேண்டும். நீல நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்ய வேண்டும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். சகோதர ஒற்றுமை பலப்பட கொடுங்க. திருவோணம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற சிக்கல் இருக்கும் என்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடும். அவிட்டம். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடுங்க. சில காரியங்கள் நடக்கவில்லை என்ற கவலை இருக்கும். முக்கிய செலவுக்கு பணம் தேவை இருக்க கொடுங்க. போக்குவரத்தில் பொறுமை வேண்டும். வாகன யோகமும் இருக்கின்றது. என்று புதிய வாகனம் யோகமும் இருக்கின்றது. இருந்தாலும் வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் பொறுமையாக சென்று வர வேண்டும். கும்பம் ராசினியர்கள், என்று எதிலும் உங்களுக்கு கூடுதல் முயற்சி இருக்குங்க.
வாழ்க்கையில எப்படியாவது சாதித்திட வேண்டும், எல்லோருக்கும் நன்மையை செய்துவிட வேண்டும், நல்ல எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தவருக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிலர் உங்களை பார்த்து பொறாமை குணத்துடன் பேசுவார்கள். எல்லாவற்றையும் தூக்கி போட்டு உங்கள் பணிகளில் நீங்க கவனம் செலுத்துவீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் எப்பொழுதும் இருக்கும். நன்மைகள் தேடி வர கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அனைவரிடத்திலும் நீங்க சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. வெற்றிகளை குவித்து வாழ்க்கையில் வசந்த வீசுமுங்க. பயம் வேண்டாம். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பொதுவான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் இருக்க கொடுங்க. அடுத்தவருக்கு கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்கள் இன்று வேண்டா வெறுப்பாக செயல்பட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சிலர் பொறாமையுடன் பேசுவார்கள். பெண்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டு கொடுத்து செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவ்விட்டம் இன்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மனப்பதட்டம் துளி கூட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. என்னுடைய முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். சதயம் என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். மிகவும் சோம்பலாக காணப்படுவீர்கள். போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. தியானம், தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை கூடும். குடும்ப சூழ்நிலையை பெரிடம் பற்றி பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாருடைய பிரச்சனைகளிலும் தலையிட வேண்டாம். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டியிருக்கும். பயணத்தின் காரணமாக சில பணிகளை முன்னெச்சரிக்கையுடன் செய்யுங்கள். வெற்றி ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி என்று நிம்மதியான வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். சூழ்நிலையை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். வாதிட வேண்டாம். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிக்க பாருங்கள். சிலர் உங்களுடைய நல்ல செயலை பரிகாசம் செய்வார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். எது எப்படியோ உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும். அனுபவ அறிவு கண்டிப்பாக பரிமளிக்கும். நேரத்திற்கு உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. அடுத்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில உங்களுக்கு நல்லவைகள் தேடி வர கொடுங்க. என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். பயம் வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் தயவு செய்து வேண்டாம். பொருட்களை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். பார்த்து பக்குவமாக வழிநடங்கள். வெளியூர் பயணங்கள் மாற்றத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். செயல்களில் நேர்மைத்திறன் அதிகரிக்க கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழிலில் கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம்.
மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தவர்கள் சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடுங்க. இதமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். பண வரவை விட செலவுகள் கூடிவிடும். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்ய பாருங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று பொறுமையாக இருந்தால் வெற்றி இருக்கும். சுணக்க நிலை கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் கலகலப்பு இருக்க கொடுங்க. எதிலும் தீர ஆலோசித்து முடிவெடுப்பது மிக நல்லது. கோபம் கொஞ்சம் உருவாகவும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிர்வாக தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன சந்தோஷம் இருக்குங்க. முடிஞ்ச அளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்கள். சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் இப்போதைக்கு பிரச்சனை கொடுக்கும், பயம் வேண்டாம். காதலுக்காக நீங்க நேரம் செலவிட வேண்டாம். செய்யும் வேலையில் மட்டும் கவனம் இருக்கட்டும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளை முன்னேற்றம் இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிக்கக்கூடிய திறமை இருக்க கொடுங்க. சுணக்க நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் கொஞ்சம் கலகலப்பு இருக்கக்கூடும். திடீர் கோபம் கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்து எதையும் பேசுங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ரேவதி. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து உடையார்கள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி சாதிக்க பாருங்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி நடை போட முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.